கள்ளர், மறவர், அகமுடையோர் ஆகியோரை தேவர் சமுதாயம் என்று அறிவித்த அரசாணையை நடைமுறைப்படுத்த உத்தரவிடக் கோரிய மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணையின் போது மேல்முறையீட்டு மனுவுக்கு பதிலளிக்க தமிழ்நாடு அரசுக்கு உச்சநீதிமன்றம் அவகாசம் வழங்கியிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். இந்த வழக்கு குறித்தான முழுமையான விவரங்கள். மதுரை மேலூரை சேர்ந்த வழக்கறிஞர் ஸ்டாலின் என்பவர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அதில் தமிழ்நாட்டில் கள்ளர், மறவர், அகமுடையோர் இணைந்த முக்குளத்தோர் சமுதாயத்தை தேவர் சமூகம் என்ற பெயரில் அழைப்பது தொடர்பாக கடந்த 1995ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு வெளியிட்ட அரசாணை இதுவரை நடைமுறைப்படுத்தப்படவில்லை. எனவே தமிழ்நாடு அரசின் அறிவிப்பானை முறையாக அமல்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தமிழ்நாடு அரசின் கொள்கை சார்ந்த விவகாரங்களில் தலையிட முடியாது என கோரி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. அந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் தமிழ்நாடு அரசு பதிலளிக்க கடந்த ஏப்ரல் மாதம் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது தமிழக அரசு தரப்பில் இந்த மனு மீது பதிலளிக்க கூடுதலாக 4 வாரம் அவகாசம் வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்டு அவகாசம் வழங்கிய நீதிபதிகள் வழக்கினுடைய விசாரணையை 4 வாரத்திற்கு ஒத்திவைத்தனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.